ஒருவேளை நீங்கள் இசையை பின்பற்றி கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு துறையில் நீங்கள் இருந்தாலும் இசையோ இல்லை கலையோ ஒரு புதிதான விஷயம் செய்யும் பொழுதும் அதை எதிர்த்து பல கருத்துக்களும் விமர்சனங்களும் வரும். அதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஜெயிச்சாகணும். ஸோ வாட் எவர் யூ டூ இட் ஹாப்பிலி. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்லை. தோத்தாலும் ஜெயித்தாலும் இன்றைக்கெல்லாம் ட்ரெண்ட் செட்டிங்கிறாங்க. அன்றைக்கி வந்து நிறைய ட்ரால்கள் தான் இருந்துச்சு. சரணம்னா என்ன தெரில, பல்லவினா என்னன்னு தெரில. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எந்த படத்தோட பாடல்கள் ஃபார்மேட்லேயும் சரணம் பல்லவிலாம் இன்றைக்கி இல்லை. ஸோ நான் அப்போ ஆரம்பிக்கிறப்ப அது மேபி புதுசு, பட் இன்றைக்கி அது காமன். அண்ட் ஹிப்ஹாப்னு ஆரம்பிக்கிறப்ப சினிமா மியூசிக்கில் ஃபில்லராக தான் யூஸ் பண்ணப்பட்டு இருந்தது ஹிப்ஹாப். இன்றைக்கி வந்து ஹிட்டு பாட்டு கொடுக்கணும்னு அதுக்கு ஒரு பில்லராக மாறிடுச்சு ஹிப்ஹாப். ஸோ அந்த வகையில் வந்து என்னென்னு தெரியாத ஒரு விஷயம் பல விமர்சனங்களையும் தடைகளையும் தாண்டி தான் அது வந்து ட்ரெண்டாக மாறும். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் மாறும். ஸோ அது வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கணும். இன்றைக்கி ஹிப்ஹாப்பை வந்து கலக்கிட்டு இருக்கிற என்னுடைய தம்பிகள் அறிவாகட்டும், அசல் கோளாறாகட்டும், பால்டபாகட்டும், இன்னும் எண்ணற்ற இசைக்கலைஞர்கள், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இன்றைக்கி கலக்கிக்கிட்டு இருக்காங்க. வழக்கத்தில் இல்லாத விஷயத்தை யாரேனும் சினிமாவை பற்றியே சொல்லலை, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் ஜெயிக்கும். பயணத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அது ஜெயிக்குமா தோக்குமாங்கிற முக்கியம் இல்லை. ஹாவ் ஃபன் அலாங் த வே.